நாம் நம் நாட்டுக்கு தியாகம் செய்த அந்த தியாகிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் பள்ளி மாணவர்களிடம் நாங்கள் அந்த நாளில் இணைந்து கொள்வோம். இது ஒரு விடுமுறை நாளாக இருக்கக்கூடாது, விடுமுறை நாள் என்று கருதி அதை கடந்து போய்விடக் கூடாது. இது எண்ணற்ற தியாகங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து வருங்கால தலைமுறைகளாகிய மாணவர்களும் இனிவரும் நாட்களில் அதை நீங்களும் சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்பதை அன்பு வேண்டுகோளாக இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை மட்டும் இங்க நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க இருக்கிறேன். ஒரு தந்தை உயிர் பிரியும் தருவாயில் தன் மகனிடம் அழைத்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்பா, எனக்கு இன்னும் சில நாட்கள் தான் நான் இருக்க போறேன். நான் உயிரோட இன்னும் இருக்க போறது கிடையாது. ஆனா உனக்கு இதுவரை நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனா நம்ம குடும்பத்துல பாரம்பரியமா எங்க முன்னோர்கள் பாட்டம் கூட்டம் கொடுத்த ஒரு பழைய கால ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டு வா, அதை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர சொல்லி இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை அந்த பையன் அவங்க தந்தையிடம் எடுத்து கொடுத்த வேளையில் அந்த புத்தகத்தை அந்த பையனிடம் தந்தை கொடுத்து, இதை போய் ஒரு பழைய அந்த காயிலாங்கடை இருக்குல்ல, பழைய பொருட்கள் வாங்குற இடம், அந்த கடையில போய் இந்த புத்தகத்தை போட்டு எவ்வளவு பைசா வருதா அதை கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. அப்ப அந்த காயிலாங்கடையில போய் அந்த புத்தகத்தை கொடுத்த வேளையில, இது என்னப்பா ஒரு பழைய புக்கா இருக்குது, இந்த புத்தகத்துல நாங்க வாங்க மாட்டோம், இது சுண்டல் கடலை கூட மடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவங்க அப்பாட்ட போய், அப்பா அந்த காயிலாங்கடையில கேட்டேன், இந்த புத்தகத்துக்கு 5 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்ப புத்தகங்கள் வைப்பாங்களே பழைய புத்தகங்கள், அந்த கடைக்கு போ, அங்க போய் இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு எவ்வளவு வருதுன்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கடைக்கு போன வேலையில அது அந்த புத்தக விற்பனையாளர் வாங்கிட்டு, இது ரொம்ப பழசா இருக்குது, இது எவ்வளவு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50 ரூபா தரலாம் அப்படின்னு அந்த புத்தக கடைக்காரர் சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் தன்னுடைய தந்தைகிட்ட சொன்ன வேலையில, இப்போ போய் நீ இதை என்ன பண்ற, அங்க ஒரு இடத்துல ஒரு பழைய அந்த அருங்காட்சியகம் இருக்கு, அந்த இடத்துல போய் இந்த புத்தகத்தை கொடு, அவங்க எவ்வளவு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்து அந்த அருங்காட்சியகத்தில் இருந்தவங்க, இது பல நூற்றாண்டு பழமையான புத்தகம், இது எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி இருக்கிறாரு. எங்க வீட்டுல எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய அந்த அதிகாரிகள் எல்லாம் அழைத்து கொண்டு அந்த தந்தையை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த புத்தகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்களுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்தது, அது பத்திரமா வச்சுக்க, தலைமுறைக்கு தலைமுறையா அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது என்கிட்ட இருந்துச்சு, ஆனா நான் இதுவரை எதுவுமே நான் பார்க்கவும் இல்லை, அதை படிக்கவும் இல்லை. சரி, அதை எனக்கு ஞாபகம் வந்ததுனால என் பிள்ளைக்கு கொடுத்து ஏதாவது வந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், அந்த புத்தகம் ஒரு பல முக்கிய குறிப்புகள் அடங்கிய ஒரு மருத்துவ குறிப்பு, பல நூற்றாண்டுகளை உடையது. அதனுடைய மதிப்பு விலையில்லா ஒரு மதிப்புக்கு உட்பட்டதுனால பல கோடிகளையும் கடந்து அவர்கள் குடும்பத்துக்கு ராயல்ட்டியாக உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம், இதை எங்களுக்கு உரிமை எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய மகனிடம் அழைத்து சொல்கிறாரு, நீ முதல்வதாக அந்த புத்தகத்தை காயிலாங்கடைக்கு கொண்டு போன 5 ரூபான்னு சொன்னாங்க, புத்தக கடைக்கு கொண்டு போன 50 ரூபான்னு சொன்னாங்க, அருங்காட்சியகத்துக்கு போயிருக்கும் பொழுது இதோடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சது. அது போலதான் நீ எந்த இடத்தில் இருக்கிறியோ அந்த இடத்தில் தான் உன்னுடைய மதிப்பும் உன்னுடைய மரியாதையும் நிலைநாட்டப்படும். அதுபோல மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய சேர்க்கை என்பது நல்ல நண்பர்களாகவும் நல்ல சான்றோர் பெருமக்களாகவும் நீங்கள் சேர்ந்து பழகினீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்பட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு மாணவர்களே, நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு தலைமுறைகளாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அதை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத
சேர்க்கைகளும் தேவையில்லாத பழக்கங்களும் நம்மளை பலவிதத்திலும் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய சக்திகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நல்ல ஒழுக்கம் உள்ள வழிகளையும் நல்ல சிந்தனை செயல்களையும் உள்வாங்கி தன்னை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு மாணவ மாணவிகளை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சினிமாக்காரர்கள் பின்னால் போனால் பொழுதுபோக்கு தான் என்று உணர வேண்டுமே தவிர நம்மளை அழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆகவே தலைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக சேர இடம், சந்திக்கும் சூழல், செயல்படக்கூடிய வேலை, அதை வைத்துதான் உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய மரியாதையும் இந்த சமூகத்துக்கும் வரும் தலைமுறைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நல்ல தத்துவங்களையும் நல்ல தலைவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் முன்னால் சென்றால் நாம் வாழ்க்கை மேம்படும். தத்துவங்களாளர்கள் பின்னால் போனால் நாம் தற்குறிகளாகவும் விசிலடிச்சாம் குஞ்சுகளாகவும் தான் நாம் காணப்படுவோம். ஆகவே ஐயன் வள்ளுவர் சொன்னது போல் இன்றைக்கு நீங்கள் படிக்கும் இந்த கல்வியானது ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, அது 7 தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய கல்வி அது நமக்கு மட்டும் இல்லாமல் வருங்கால தலைமுறைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் டாக்டர் அம்பேத்கரின் கல்வி எப்படி நமக்கும் நம் தலைமுறைக்கும் நம் நாட்டுக்கும் இன்று வரை பயனுள்ளதாக இருக்கிறதோ, டாக்டர் அப்துல் கலாமின் கல்வி இன்றைக்கும் நமக்கும் நம் சமூகத்துக்கும் பயனுள்ளதாக வகையில் இருக்கிறதோ, மகாத்மா காந்தியின் கல்வி இன்றும் நம்முடைய சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, அதுபோல் உங்களுடைய கல்வியும் வருங்கால நம் தலைமுறைகளுக்கும் நம் நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் உங்களுடைய கல்வி அமைய வேண்டும் என வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.